நாளைக்கு 8ஆம் தேதி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக 5வது ஐபிஎல் மேட்ச் விளையாட போறாங்க. இப்படி இருக்க 8ஆம் தேதி உலகம் முழுக்க சூரிய கிரகணம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பா இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல துவங்கி அதுக்கு அப்புறமா இரவு சுமார் 2 மணிக்கு மேலதான் இந்த சூரிய கிரகணம் நிறைவடையுது. அதனால கண்டிப்பா இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் நிச்சயமா இந்த மேட்சின் வெற்றி தோல்வியையும் கண்டிப்பா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல ஜாதக கட்டங்கள் அடிப்படையிலும் இந்த மேட்சின் வெற்றியாளர் யாரு அப்படிங்கிறத ஜோதிட சிறுவன் இன்னைக்கு கணிச்சு சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் எண்கள் அடிப்படையில் ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் 31 கூட்டு எண் 4, அதே போல ஸ்ரேஷ் ஐயர் அவருடைய ஜெர்சி எண் 41 கூட்டு எண் 5. இதுல மேட்ச் நடக்க போற தேதி 8. ருத்ராஜ் அவருடைய அதிர்ஷ்ட எண்கள்ல 2, 6, 8 இருக்கு. அதே போல ஸ்ரேஷ் அவருடைய அதிர்ஷ்ட எண்கள்ல 9, 3, 7 மட்டும்தான் இருக்கு. அதனால எண்கள் அடிப்படையில் ஸ்ரேஷ் ஐயரை விட ருத்ராஜ் அவருக்கு இந்த மேட்ச்ல வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதே போல அடுத்ததா நிறங்கள் அடிப்படையிலையும் மேட்ச் நடக்க போற கிழமை திங்கட்கிழமை, அதாவது சந்திர பகவானுக்கு உகந்த தினம். சோ அதன் அடிப்படையில் சந்திர பகவானுக்கு மஞ்சள் நிறம் தான் திங்கட்கிழமையில உகந்த நிறம். அது சிஎஸ்கே அணியின் ஜெர்சியில நிறையவே இருக்கு. சோ இதுவும் சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கும். அதே போல ஆகாத நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிகப்பு நிறம் சிஎஸ்கே அணியின் ஜெர்சிலியோ இல்ல கேகேஆர் அணியின் ஜெர்சிலியோ இல்ல. அதனால நிறங்கள் அடிப்படையிலும் இந்த மேட்ச் சிஎஸ்கே அணிக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியா ஜாதகம் அடிப்படையில் ருத்ராஜ் கைக்வாத் துலாம் ராசியில பிறந்திருக்காரு. ஸ்ரேஷ் ஐயர் தனுசு ராசியில பிறந்திருக்காரு. இதுல ருத்ராஜ் அவருடைய துலாம் ராசியின் தற்போதைய அதிபதியா இருக்கிறது சுக்கிரன். அதே போல தனுசு ராசியின் தற்போதைய அதிபதியா இருக்கிறது குரு. இதுல ருத்ராஜ் அவருடைய அதிபதியா இருக்கிற சுக்கிரன் அவருடைய பகை வட்டத்துக்கு உள்ளதான் சூரியன் வர்றாங்க. அதே போல தனுசு ராசியின் அதிபதியா இருக்கிற குரு அவர் கூட சூரியன் நட்பு வட்டத்துக்கு உள்ள வராங்க. அந்த வகையில சூரியன் நேரடியா சுக்கிரனுக்கு ஒரு பகை சூழலை ஏற்படுத்துறதால சூரிய கிரகணம் நடக்கிறப்ப கண்டிப்பா ருத்ராஜ் அவருக்கு இந்த மேட்ச்ல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதுவும் 9, 12 இருந்து சூரிய கிரகணம் துவங்க இருக்கு. அப்ப இருந்து நிச்சயமா சிஎஸ்கே அணிக்கு நிறங்கள் அடிப்படையிலும் எண்கள் அடிப்படையிலும் ஒரு சில சாதகமான விஷயங்கள் நடந்தாலும் இறுதி முடிவு சிஎஸ்கே அணிக்கு எதிர்மறையா நிறைவடைய வாய்ப்புகள் கணிசமா இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதே போல சூரியனோட இந்த பகை வட்டத்துக்கு உள்ள இருக்கிற ஜாதக நபர்கள் எல்லாருமே இந்த கிரகணம் நடக்கிறப்ப அவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு.